எல்லோருக்கும் வணக்கம். எப்படியோங்க இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு. காலையில 100 பாயிண்ட் மைனஸ்ல இருந்தது, பட் 21 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கான உண்மையிலேயே பாராட்டணும். சென்செக்ஸ் ஒரு சின்ன மைனஸ் தான், இதெல்லாம் ஒரு பெரிய மைனஸாவே கிடையாது, ஒரு 53 பாயிண்ட் மட்டும் மைனஸ். இந்த சமயத்தில் மார்க்கெட்டே உச்சத்தில் இருக்கு. நிறைய பேர் வேகமாக சம்பாதிக்கணும், மார்க்கெட்டை விட அதிகமாக ரொம்ப வேகமாக சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் போய் பிடிக்கிறது இந்த மொமெண்டம் ஷேர்ஸ் தான். இந்த மொமெண்டம் ஷேர்ஸில் என்ன ஒரு பிரச்சனைனா, மொமெண்டம் ஷேர்ஸ் மேலிருந்து கீழ் நோக்கி இறங்குற மாதிரி இருந்தால் 80% வரைக்கும் கூட கீழே இறங்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு மொமெண்டம் ஷேர்ஸ் தற்போது எது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிஎல் ஷேர் பாருங்க, இவனுடைய அப்வர்டு மொமெண்டம்ல எங்கேயுமே பெருசாக இறங்கவே இல்லை. எலெக்ஷன் டைம்ல கொஞ்சம் இறங்கினா அது ஓகே, பட் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா சில வருடங்களாகவே இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது ஏறுமுகமாக மொமெண்டம்ல இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஐசிசிஐ லொம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஷேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவனு வந்து சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய மல்டி இயர் ஹை 2021 அப்படின்ற அந்த ஹையை உடச்சி மேல் நோக்கி போயிட்டு இருக்கான். இவன்லாம் திடீர்னு ஒரு முறை பயமுறுத்தி காமிச்சிட்டான். எப்படி ஒரு ட்ரெண்டிங் கிளி போன்ற ஷேர்கள், அதாவது அவன் பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருப்பான், அப்புறம் தொடர்ந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு இறங்குவான், அப்புறம் மறுபடியும் ஏறுவான். அது போன்ற ட்ரெண்டிங் கிளி வேலையை காமிச்சிட்டானோ, மொமெண்டம் லாஸ்ட் ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பயந்துருப்பாங்க. நல்ல வேலை மறுபடியும் அவன் மொமெண்டம் ரெஸ்யூம் பண்ணிட்டான். ஸோ அப்போ இந்த ஐசிசிஜி மறுபடியும் மொமெண்டம் பிடிச்சி எவ்வளோ தூரம் மேலே போவான் அப்படின்றது தெரியாது. பட் மொமெண்டம் லாஸ்ட் ஆனால் மேலேருந்து கீழே 80% கீழே விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுல. இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி மொமெண்டம் இல்லாதப்ப 40 to 50% பக்கம் இறங்கியிருக்கு. அப்போ அடுத்து பார்க்கக்கூடிய நம்மளுடைய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அந்த ஷேருமே அப்போ தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிட்டு இருக்கான். அப்போ இந்த வகையில் யாராவது இந்த மொமெண்டம் ஷேர்ஸை பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50-40% லாபத்தில் இப்போ நீங்கள் இருக்கணும். அதை விட்டுவிட்டு இப்போ தான் நீங்கள் போய் பிடிக்கிறீங்க அப்படின்னா, அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் 20% ஸ்டாப் லாஸ்லாம் போட்டு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வரணும். அப்படி இல்லைன்னா 80% கூட இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா மார்க்கெட்டில் நியூஸ் முடிய போகுதுங்க. இனி பட்ஜெட் நியூஸ் வருது, அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் எலெக்ஷன் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் யூஎஸ் ஃபெட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட் பண்ணுறது. இவ்வளோதான் மொத்தம் இனி நியூஸ் ஷேர் மார்க்கெட்டில். இதுக்கப்புறம் இனி பெரிய நியூஸ் ஏதாவதுன்னா இனிமேல் புதுசாக ஏதாவது உருவாக்குனா தான். ஸோ இப்போதைக்கு யாராக இருந்தாலும் மனசில் கை வச்சு ஷேர் மார்க்கெட்டில் என்ன மேஜர் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்கு பட்ஜெட் ஒன்று இருக்குது, அமெரிக்கானுடைய எலெக்ஷன் ஒன்று இருக்குது, அவ்வளோதான். அதனால் மொமெண்டம் ஷேர்ஸை பிடிக்கிறேன்னு போய் எங்காவது உச்சாணி கும்பலை பிடிச்சி அப்புறம் கீழே இறங்கி அது ஒரு ட்ரெண்டிங் கிளியாக மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் கும்பா தான். நண்பர்கள், இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு மட்டும் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த ஷேர் ஏறவே இல்லை. எலெக்ஷன் அப்போ ஒரு ஃபால் வந்துச்சு, மறுபடியும் எத்தனையோ ஷேர்கள் வந்து எலெக்ஷன் ஃபாலை தாண்டி மேல் நோக்கி எவ்வளவோ ஏறிட்டானு. ஆனால் இது எலெக்ஷனுக்கு முன்னாடியே நல்ல பிரேக் அவுட் ஆன பங்கு 160 ரூபாயிலிருந்து 400 ரூபா போன பங்கு. ஸோ தற்சமயத்துக்கு இந்த ஷேர் ஒரு 330 ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் விழுந்திருக்கான். ஒருவேளை இந்த ஜூன் மாதத்தில் பெருசாக ஏறவே இல்லை. ஜூலை மாதத்தில் மேபி பழையபடி ஒரு 400 வந்துச்சுன்னா கூட மேபி உங்கள் எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த ஷேர் ஹோல்டருக்கு இந்த மாதத்துக்குள்ளே ஒரு 20-30% ஏறானா இல்லையா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தெரிஞ்சிடும். நண்பர்கள், இன்னைக்கு ஷேர் எங்கிருந்துப்பா நீ வந்த அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டினோட இன்ட்ராடேல திடீர்னு ஷேர் மார்க்கெட்டை பரபரப்பு பண்ணி விட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் பேங்க் தான். எங்கிருந்து சாமி நீ வந்த, திடீர்னு 11% ஏறுன அப்படின்ற மாதிரி. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 11% ஏறி இருக்கு. 1 இயர் பீரியடில் பார்த்தோம்னா இந்த ஷேர்லாம் இதுக்கு முன்னாடி ஹை ஒரு 30 ரூபா ரேஞ்ச் வச்சிருக்கான், 31 ரூபா ரேஞ்ச் வச்சிருக்கான். ஸோ இந்த ஷேர் நம்ம இதுக்கு முன்னாடியே சில மாதங்களுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம், ஒரு சப்போர்ட்டில் இருக்கான், வந்து 31 ரூபா வந்து தொட்டுட்டான். மற்ற வோடாஃபோன் ஐடியாவிலிருந்து வர நியூஸ் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த எஸ் பேங்க்ல வர ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன காரணம்னா, இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு பழைய 31 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் பாதி கிணறு வந்துட்டான். இன்னொரு 4 ரூபா ஏறிட்டான்னா ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, எந்த ஷேருமே ஏறினதுக்கு அப்புறம் தான் அடடா ஏறி போச்சு அப்படின்ற மாதிரி தோணும். இன்னைக்கு கூட பாருங்க, ஜேஎம் ஃபினான்ஷியல் அப்படின்றது 8% ஏறி இருக்கான். ஸோ அப்போ எந்த ஒரு ஷேரிங் நம்ம பாட்டம் அப்படின்ற பார்க்கும் பொழுதே அது ஒரு நல்ல லாபகரமான கம்பெனி, நம்மகிட்ட பணம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் ஒரு நல்ல ஷேரை சப்போர்ட்டில் பார்க்குறோமோ அப்பெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்குமுலேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்குறேன். இவனையெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 65 ரூபா ரேஞ்சில் இப்போ தான் சமீபத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா 98 ரூபாய்னு போயிட்டான். அப்படியே மேல் நோக்கி ஒரு 110 ரூபா வந்துட்டான்னா இந்த சார்ட் பேட்டனுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும்.
நண்பர்களே, யாராவது ஐபிஓக்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களா? இந்த எம்கியூர் ஃபார்மா, பன்சால் ஒயர் ரெண்டுமே ஒரு டீசென்ட்டான ஒரு கிரே மார்க்கெட் பிரீமியம் லிஸ்டிங் கிடைக்கக்கூடிய கெயினாக தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்களுக்கு ஒரு வேளை லாபம் வரக்கு வாழ்த்துக்கள். நான் சமீபத்தில் இந்த கைம்ஸ் அப்படின்ற ஷேர்லேயும் ஒரு ஸ்பிளிட் வருது, கேபி கிரீன்லேயும் ஒரு ஸ்பிளிட் வருது அப்படின்ற ஒரு நியூஸ் சில நாட்களுக்கு முன்னாடியே பார்த்துருந்தேன். பட் நான் அதில் கையில் போய் தொடக்கூட இல்லை. என்ன காரணம்னா, இந்த கேபி கிரீன் எனர்ஜியில் நல்லா உச்சாணி கொம்பில் இருக்கான். அதுவும் இல்லாமல் இது அப்பர் ஃப்ரீஸில் ட்ரேட் ஆகக்கூடியது, அதே மாதிரி லோயர் ஃப்ரீஸில் ட்ரேட் ஆகக்கூடியது. அதனால் இதை நான் கையை வச்சுட்டு கம்முன்னு கட்டிக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் எதுக்கு நான் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன்னா, திடீர்னு ஏதாவது ஒரு கிராஷ் ஆகி ஏதாவது ஒரு சப்போர்ட் ப்ரைஸ் ஹெவியாக ஒரு 1000 இது வந்து விழுந்ததுன்னா எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு நப்பாசியில் இருந்தேன். அந்த நியூஸ் வந்து சில நாட்கள் ஆச்சு, இப்போ வரைக்கும் வரல. அதே மாதிரி தான் இந்த கைம்ஸ் அப்படின்ற ஷேரும் அவனுடைய நியூஸ் வந்து ஒரு 4-5 நாள் ஆச்சு. இது பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. நானும் என்ன நினச்சேன், சரி ஸ்பிளிட் ஆக இந்த நியூஸை வச்சுக்கிட்டு எங்காவது ஒரு 1800 ரூபா அது பக்கத்தில் வந்து விழுந்தான்னா சப்போர்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த 2 ஷேர்களுமே நோட் பண்ணி வச்சது எதுவும் பெருசாக உதவி செய்யலை. கடல்லையே இல்லையா உங்களுக்கு எங்கே நாங்கள் ப்ராஃபிட் தருது அப்படின்ற மாதிரி இந்த 2 ஷேர்களும் நியூஸ் வந்து பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இல்லாமல் போயிடுச்சு. நண்பர்களே, டோரண்ட் பவர், இந்த அதானி பவர், டாடா பவர் ரெண்டுக்கு நடுவில் ஊடால பூந்து பெரிய அளவில் ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது இந்த டோரண்ட் பவர் தான் சமீபத்தில். அந்த டோரண்ட் பவரில் என்ன ஒரு நியூஸ் வருதுன்னா, அவங்களுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் 30 ஜூலை நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. சரியா இன்னும் 25 நாள் இருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி ரிசல்ட்டு ரீசன்ஸ் எல்லாம் காமிச்சு, இந்த மாதிரி ஏஜிஎம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் காமிச்சு ஓரளவுக்கு பெரிய ரேலி இருந்தது. இதுவும் ஒரு மொமெண்டம் ஷேர் தான். அவனுடைய மல்டியர் ஹையை தாண்டி இன்னும் ஸ்ட்ராங்காகவே நிற்கிறான். அப்போ இங்கிருந்து மேல் நோக்கி ஒரு 500-1000 போகுமா இல்லையா அப்படின்றது இந்த நியூஸுக்கு இன்னொரு 10-15 நாளில் விடை அப்படின்றது தெரிஞ்சிடும். பெரும்பாலும் நான் வந்து ஒரு நியூஸ் வருது இன்னொரு 20 நாள் கழிச்சு, அப்போ இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டில் இருக்குன்னா டொபக்கு நான் ஏறி நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த டாடா பவரில் அந்த மாதிரி இந்த டோரண்ட் பவர் எங்கே டாடா பவரை போட்டேன்னா, ஸோ இந்த டோரண்ட் பவரும் இவனும் ஒரு மொமெண்டமாக இருக்கக்கூடிய பங்கு தான். சரி, ஏதாவது ஒரு சப்போர்ட்டில் இருக்கா இங்கே பார்த்தீங்களா? இங்கெல்லாம் முதல்ல ஒரு சப்போர்ட்டில் இருந்திருக்கு. அப்போ ஏதாவது ஒரு நியூஸ் அல்லது டெக்னிக்கலி ஏதாவது ஒரு சப்போர்ட் வரும்பொழுது டக்குன்னு அவனுடைய மூவ்மெண்ட்டுக்கு மேலே போயிட்டான். அதே மாதிரி இந்த நியூஸ் வரும்போது இந்த ஷேர் இது இங்கே எங்கேயாவது ஒரு சப்போர்ட்டில் இருந்ததுன்னா, அடடா இன்னும் 25 நாள் இருக்குது, அந்த 25 நாளில் ஒரு வேளை மேல் நோக்கி போவானா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக இருக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்தேன். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேட்ச் ஆகலை. எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர், அவங்களும் ஏஜிஎம் 31 ஜூலை. ஆக மொத்தம் எந்த ஷேர்லையுமே அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இந்த எல்ஜி எக்யூப்மெண்ட்லையும் அவன் 560 சப்போர்ட் எடுத்து இப்போ அவன் இருக்கிறதே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கான். அதே மாதிரி இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அவனு வந்து ஆல்ரெடி எல்லாமே சப்போர்ட் எடுத்து எல்லாருமே ஏறிடுச்சுங்க. மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு சீப் ரேட்டு கொடுங்க அப்படின்னா சீப் ரேட்டுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தேடி தேடி ரொம்ப முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆக மொத்தம் ஒரு நியூஸ் வரக்கூடிய ஸ்டாக்குகள் நாம் எடுத்து பார்க்கும்பொழுது எவனுமே அடிவாரத்தில் இல்லை, எல்லாமே பிரேக் அவுட் ஆகிருக்கான். பிரேக் அவுட் ஆனதுனால உச்சியில் தான் நம்ம போய் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி உச்சியில் எடுத்து மறுபடியும் மேல் நோக்கி போகலின்னா அப்புறம் கீழே ஸ்டாப் லாஸ் போடுற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி கந்தரகோலமாக இருக்கும். நண்பர்களே, ஒரு 2 ஷேர் கீழிருந்து மேல் நோக்கி ஏறக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த 2 ஷேர் டேன்லா அண்ட் குளோபல் ஸ்பிரிட்ல யார் முதல்ல போய் அவனுடைய ரெசிஸ்டன்ஸை தொடுவா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். டேன்லா அப்படின்ற ஷேர் அவனு வந்து பாதி தூரத்தில் இருக்கான். இங்கிருந்து மேல் நோக்கி போனால் 1200 ரூபா பக்கம் போகணும். அதே மாதிரி குளோபல் ஸ்பிரிட்ஸ் அப்படின்ற ஷேர் அவனுடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் 800 ரூபாயிலிருந்து 1300 ரூபா போய் தொடணும். அப்போ இந்த 2 பேர்த்தில் யார் போய் முதல்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை தொட போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டேன்லா பிளாட்ஃபார்மா இல்லை இந்த குளோபல் ஸ்பிரிட்டா அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் நான் டேன்லா பிளாட்ஃபார்முக்கு தான் ஓட்டு போடுவேன். ஏன்னா அந்த கம்பெனி வந்து 13,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல், பெரிய கம்பெனியாக இருக்குது. குளோபல் கேபிட்டல் 2300, கொஞ்சம் சின்ன கம்பெனி தான். அதே மாதிரி லாபம் அப்படின்னு செய்கிறத பொறுத்து பார்க்கும்பொழுது இவன் 96 கோடி தான் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான் குளோபல் ஸ்பிரிட்ஸ். அதே நம்மளுடைய டேன்லா அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா அதெல்லாம் 548 கோடி அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நானாக இருந்தேன்னா இந்த டேன்லா மேலே வரணும் சாமி அப்படின்ற மாதிரி தான் நான் வேண்டிக்குவேன். நண்பர்களே, மெட் பிளஸ் அப்படின்ற ஒரு ஷேர் சமீபத்தில் ரொம்பவுமே சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அப்படி இந்த மெட் பிளஸ் சின்ன ஒரு ரேஞ்சுக்குள்ளே விளையாண்டுட்டு இருக்கிறதுனால இது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் லைனாக நான் பார்க்குறேன். இந்த சின்ன சப்போர்ட் ரேஞ்சுக்குள்ளேயே இந்த ஒரு வருஷமாக மேல் நோக்கி போகிறது கீழே வருதுன்னு ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ சின்ன சப்போர்ட் ரேஞ்சிலேருந்து டக்குன்னு ஒரு 730 ரூபா வருமா அப்படின்றது எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நான் இந்த நியூ இந்தியா அஷ்யூரன்ஸ் கம்பெனி பார்த்தீங்களா நண்பர்களே, தற்சமயத்துக்கு ஒரு மொமெண்டமில் இருக்கான். அவன் பாட்டுக்கு எப்போ பாரு சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போகிற வேலையே பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இப்போ கூட பாருங்கள், சப்போர்ட் 240 எடுத்து 273 போயிட்டான்.
இதே மாதிரி தான் நான் வந்து என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த பஜாஜ் ஹெல்த் கேர் அப்படின்ற ஒரு ஷேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வாட் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு 8% மேலே ஏறி வந்துட்டான். நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஷேர் நான் அது மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த NICL மாதிரியே இவனும் சப்போர்ட் எடுத்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை பஜாஜ் ஹெல்த் கேர் ஏறிடுவானோ அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். முந்தா நேற்று இறங்கினா இன்னைக்கு ஏறி இருக்கான். ஒரு மாதிரி கந்தரகோலமாக பண்ணிட்டு இருக்கான். எப்படியோ இன்னொரு 6 மாதத்தினுடைய முடிவில் ஒரு 500 ரூபா வந்துச்சுன்னா இந்த சார்ட் பேட்டர்ன் கண்டுபிடிச்சதுக்கு ஒரு மரியாதை. இங்கே பார்த்தீங்களா, இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு தொடக்கத்திலேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு மொமெண்டம் ஷேர் கீழ் நோக்கி இறங்குச்சுன்னா 80% இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ எப்போவுமே மேலே மொமெண்டம்னு இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் பிடிக்கும்போது கும்பா பாடாமல் பார்த்துக்கணும். அந்த வகையில் இந்த மோத்திலால் ஓஸ்வால் அப்படின்ற ஷேர்லாம் நல்லா இருந்துட்டு இருந்த ஷேர் தான். அருமையான மொமெண்டம், ஹீஸ் அ மொமெண்டம் கை அப்படின்ற மாதிரி 200 ரூபாயிலிருந்து அவன் மொமெண்டம் எடுத்து 700 ரூபா போனான். இப்போ என்னடான்னு பார்த்தோம்னா திடீர்னு அவனுடைய ஹைலிருந்து 25% பக்கம் இறங்கிட்டான். ஆனாலும் அவனுடைய ஏறுமுகத்தில் இது ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் தான். ஆண்டவா இந்த சப்போர்ட்டை எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டிக்கணும். என்ன காரணம்னா இவன்லாம் ஒரு மொமெண்டமாக இருந்து 200 ரூபாயிலிருந்து 700 ரூபா வந்த பங்கு. ஸோ அந்த மொமெண்டமை இழக்கக்கூடாது. மொமெண்டம் இழந்துருச்சுன்னா அப்புறம் அவன் ஒரு சாதா ஷேராக அறிவான். சாதா ஷேர்னா அவனுடைய சப்போர்ட் மல்டிபிள் சப்போர்ட் எடுத்து அப் அண்ட் டவுன் ஆகிற மாதிரி ஆகிடும். நண்பர்களே, எல்லா கம்பெனிகளுடைய ரிசல்ட் இந்த குவார்ட்டரில் வரப்போகுது. நம்ம என்னங்க வேண்டிக்க போகிறோம்? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய பங்குகள்லாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கணும். அதை வச்சு ஒரு 20-30% இந்த குவார்ட்டரில் சம்பாரிச்சிடணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். அந்த வகையில் இந்த நைக்கா அப்படின்ற ஷேர்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கிங்களேன், அவன்லாம் வந்து நல்ல லோ ரேட்டில் சப்போர்ட்டில் இருக்கான். மேலே ஆல்மோஸ்ட் 420 ரூபா இருந்தவன் இப்போ 477 ரூபா இருக்கான். அப்படியே மேல் நோக்கி வந்து ஒரு 200 ரூபாய் தொட்டால் கூட இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஒரு 200க்கு இந்த குவார்ட்டரில் கொண்டு வந்து விட்டானா கூட சந்தோஷம்தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த HDFC பேங்க் அவன் பண்ண வேலைக்கு கடைசி வரைக்கும் மார்க்கெட்டில் ரெக்கவரியே ஆகலைங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பெரிய பெரிய கம்பெனியில் பார்த்துருக்கேன். திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் அந்த இன்ஃபோசிஸ் ஷேர்லாம் பார்த்துருக்கீங்களா? ரிசல்ட் சரியில்லைன்னு 10% கும்பா பாட்டு விட்ருவாங்க. கொஞ்சம் க்ளோசிங் டைமில் ரெக்கவரி ஆகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த HDFC பேங்க் காலையிலேருந்து கல்லுளி மங்கம் மாதிரி கீழே படுத்து கிடந்திருக்கான். கொஞ்சம் கூட ரெக்கவரி ஆகலை. இவன் ரெக்கவரி ஆகாமையே மார்க்கெட் இன்னைக்கு ப்ளஸில் கொண்டு வந்திருக்காங்க நிஃப்டி அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி மார்க்கெட்டில் வேறு என்ன இன்னைக்கு முக்கியமான விஷயம்னா இந்த ONG ஷேர் தான் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் மிகப்பெரிய ஒரு கெய்னராக இருந்திருக்கு. அப்படி கெய்னராக இருந்தாலும் நிஃப்டி 50 இண்டெக்ஸினுடைய டாப் கெய்னரில் இன்னைக்கு ONGC இருந்தாலும் கடந்த ஒரு வருஷத்தினுடைய மூவ்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது ONGC மூவ் ஆகாமையே இருந்திருக்கு. ஸோ இன்னும் 6 மாதம் தான் இருக்குது இந்த வருஷம் முடியிருக்கு. ஸோ அப்போ இந்த ரிமைனிங் 6 மாதத்தில் இவன் பிரேக் அவுட் ஆகி ஒரு 350 ரூபா போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். இந்த IRFC ஷேர்லாம் பாவம் கும்பாவாக இருந்தது. கடைசியில் பார்த்தா இன்னைக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் அவன் தான் இன்னைக்கு டாப் கெய்னர் 6% ஏறி இருக்கான். அதே மாதிரி இப்போ இந்த பேங்க் ஆஃப் பரோடா PNB ஷேர் ரெண்டையும் பார்த்தோம்னு வச்சுங்களேன், ரெண்டுமே ஒரு மாதிரி மொமெண்டமாக இருக்காங்க. ஆனால் எவன் அவனுடைய ப்ரீவியஸ் கையை ஃபஸ்ட்டு வந்து தொடுவான். ஸோ பேங்க் ஆஃப் பரோடா மறுபடியும் திரும்பி மேல் நோக்கி வந்தாலும் அவனு ஒரு 290 ரூபா 10% பக்கம் ஏறணும். இந்த PNB மேல் நோக்கி வந்தாலும் அவனு 140 ரூபா அவனு ஒரு 10-15% ஏறணும். ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்னா நான் பேங்க் ஆஃப் பரோடாக்கு தான் ஓட்டு போடுவேன். என்ன காரணம்னா இந்த PNB-னுடைய ட்ரெண்ட் என்பது கீழ் நோக்கி போகுமா இருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் பொதுவாக இந்த மாதிரி இருந்ததுன்னா கீழ் நோக்கி போகுது அப்படின்ற மாதிரி கணிப்பாங்க. ஆனால் இந்த பேங்க் ஆஃப் பரோடானுடைய ட்ரெண்ட் ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட் அப்படின்றது ஏர்முகமாக இருக்குது. அப்போ இவன் மேலே ஒரு வேளை ஏறிடுவானோ அப்படின்ற மாதிரி தான் கணிக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த RVNL ஏங்க என்னால் நம்பவே முடியலைங்க. இந்த RVNL வந்து தொடர்ந்து ஆர்டர் கிடைச்சிட்டு இருக்குன்னு நியூஸ் வருது. அவனே பாவம் சடைஞ்சு போய் 2-3% தான் சமீபத்தில் ஆர்டர் கிடைக்கிற நியூஸ் வந்து ஏறிக்கிட்டு இருக்கான். ஆனால் இன்னைக்கு பார்த்தா க்ளோசிங் பீரியடில் 17% RVNL ஏறி இருக்கான். ஸோ ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஐர்கான் ஒரு கம்பெனி அவன் ஸ்மால் கேப்பில் இருக்கான். அவனு இன்னைக்கு ஒரு 10% ஏறி இருக்கான். இன்னைக்கு என்ன ஒரு கொண்டாட்டம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டை தனியாளாக HDFC பேங்க் இறக்கி வந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் மைக்ரோ கேப் இண்டெக்ஸ்லாம் எடுத்து பார்த்தா தலகால் புரியாமல் ஆடிக்கிட்டு இருக்கானு. இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மா 13%, சில்பாமெட் 12%, BEPL 11%ன்னு தலகால் புரியாமல் ஆடிட்டு இருக்கு. ஆக மொத்தம் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ஷேர் மார்க்கெட் தற்சமயத்துக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் தான் இருக்குது. கரடிகள் வந்து இன்னுமே அவங்களுடைய ஆக்ஷனே இன்னும் ஷேர் மார்க்கெட்டில் எதுக்குமே இறங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணல. நிறைய பேர் கரடிகள் வரட்டும் மார்க்கெட் கீழே இறங்கட்டுன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. பாவம் அவங்களுக்கு என்னைக்கு தான் இறங்கும்னு தெரியவே மாட்டேங்குது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.